வணக்கம். நம்ம லாஸ்ட் வீடியோல விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பத்தி பேசியிருப்போம். அந்த வீடியோல நம்ம ஒரு தவறான தகவல் பதிவு பண்ணிருந்தோம். அது என்ன தகவல் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டி போடுறாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தோம். ஆனால் அதில் ஒரு சிறு திருத்தம். அந்த பகுதியில் ஐயா அன்புமணி ராமதாஸ் போட்டி போடல. அவருக்கு பதிலாக அன்புமணி அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய இன்னொருத்தர் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் போட்டி போடுறாரு. நம்ம லாஸ்ட் வீடியோல பார்த்திருந்தோம். அந்த விக்கிரவாண்டி தொகுதி வன்னியர் வாக்குகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம். அதன் அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த விக்கிரவாண்டி தொகுதியை கண்டிப்பாக கைப்பற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்திருந்தா ஐயா அன்புமணி ராமதாஸ் நேரடியாக அங்க போட்டி போட்டிருந்திருக்கான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்களை ஐயா அன்புமணி ராமதாஸ் அங்க போட்டி போட்டு கிட்டத்தட்ட 41,428 வாக்குகள் தன்னிச்சையா நின்று எந்த ஒரு கூட்டணியும் இல்லாம தன்னிச்சையா நின்று வாங்கியிருக்காரு. அதே மாதிரி இந்த நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணியில் 32,198 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த விக்கிரவாண்டி தொகுதி பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஒரு சாதகமான பகுதியா தான் இருக்கு. இப்போ ஏடிஎம்கே போட்டியிருந்து விலகினதுனால பாட்டாளி மக்கள் கட்சி உண்மையாகவே ஒரு வெற்றிக்கான ஒரு போராட்டமா ஐயா அன்புமணி ராமதாஸ் களத்தில் இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் லாஸ்ட் வீடியோல சொல்லி இருப்பேன். ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் போட்டி போடுறாருன்னா கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் வரைக்கும் கன்ஃபார்மா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பேசி இருப்பேன். இந்த கன்ஃபார்ம் வாக்குகளை தாண்டி ஏடிஎம்கேயின் எத்தனை வாக்குகளை இவங்க வாங்குறாங்களோ அதை பொறுத்து இவருடைய வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லி இருந்தோம். இப்போ ஐயா அன்புமணி ராமதாஸ் போட்டி போடல. அன்புமணிங்கிற பேர்ல இன்னொருத்தர் போட்டி போடுறாரு. இந்த பட்சத்தில் கண்டிப்பாக வாக்குகள் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி திமுக ஆளும் கட்சி ஒரு அதிகார பலத்தோட இந்த களத்தில் நிற்கும் போது நிச்சயமாக ஒரு முகம் தெரியாத வேட்பாளருக்கு எந்த அளவுக்கான வாக்குகள் வரும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தலில் கூட பார்த்தோம். இதே மாதிரி ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போட்டி போட்ட தொகுதியில் அவருக்கு போட்டியாக 5 பன்னீர்செல்வங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அது ஒரே பேர்ல 6 வேட்பாளர்கள் அந்த தொகுதியில் போட்டி போட்டிருந்தாங்க. இதனாலேயே ஐயா ஓ பன்னீர்செல்வத்துக்கான வாக்குகள் அங்க அதிக அளவில் சிதறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். அதே மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணி என்கிற பேர்ல ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க. ஆளுங்கட்சியின் அதிகார திமிருக்கு எதிரான ஒரு போட்டி அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சி நினைச்சிருந்தா கண்டிப்பா அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் போட்டி போட்டிருந்திருக்கலாம். ஆனா அன்புமணி ராமதாஸ் பதிலாக அன்புமணி என்கிற பேர்ல இன்னொரு வேட்பாளர் அவங்க களமிறக்கி இருக்கிறது எதை காட்டுதுன்னா, பாரதிய ஜனதா கட்சி போட்டி போட்டாச்சுன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கிடைக்கிற வாக்குகள் கிடைக்காம போயிடும். அதனால பாட்டாளி மக்கள் கட்சி கண்டிப்பா போட்டி போடணும், அவர்களுக்கான வாக்குகளை அந்த பகுதியில் தக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த களத்தில் போட்டி போடுறது. கூடவே அன்புமணி அப்படிங்கிற பேர்ல வேட்பாளர் நிறுத்துவதற்கான காரணமாகவும் அதுவாகத்தான் இருக்கலாம் அப்படின்னு நான் பார்க்கிறேன். ஆனாலும் நாம் தமிழர் கட்சி எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் தொடர்ந்து களத்தில் தனியா போராடிட்டு இருக்கு. அது கண்டிப்பா பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயமா அதை நம்ம பார்க்கணும். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நடந்த சம்பவங்களை பத்தி பேசணும். அதே மாதிரி நேத்தைக்கு ஒரு சம்பவம் விக்கிரவாண்டிலே நடந்திருக்கு. அக்கா காளியம்மாள் வாகன பரப்புரை சென்ற வாகனத்தை தடுத்து நிறுத்தி திமுகவினர் அங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்ட செய்தி நம்ம நேத்தை பார்த்திருந்தோம். இது சம்பந்தமான வீடியோக்கள் சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பகிரப்பட்டு கொண்டிருந்தது. தேர்தல் நெருங்க ஆளுங்கட்சிக்கு தோல்வி பயம் வந்திருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நான் முதல்ல சொன்ன ஏடிஎம்கே இங்க போட்டி போடல. பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஏடிஎம்கேல இருக்கக்கூடிய யாரும் வாக்கு செலுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்களும் சொல்லியிருக்காரு. வெளிப்படையாகவே அவர் சொல்லியிருக்காரு. திமுகவுக்கு கண்டிப்பா இந்த தேர்தல் தோல்வியா அமைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதன் வெளிப்பாடாகத்தான் அக்கா காளியம்மாள் சென்ற வாகனத்தை தடுத்து நிறுத்தி அவர்கள் வாக்குவாதம் பண்ண அந்த நிகழ்வை நான் பார்க்கிறேன். இந்த ஆளும் கட்சியின் அத்தனை அழுத்தங்களையும் தாண்டி அதிமுகவின் வாக்குகளை நாம் தமிழர் கட்சி எப்படி வாங்க போகுது அப்படிங்கிறத இந்த தேர்தல் களம் இந்த தேர்தல் முடிவு நமக்கு காட்ட போகுது. இருந்தாலும் இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இந்த லாஸ்ட் வீடியோல நாம் பேச மறந்த ஒரு விஷயம், நாம் தமிழர் கட்சியின் மைக் சின்னம் அந்த வாக்கு இயந்திரத்தில் 2வது இடத்துல நமக்கு இடம் கிடைச்சிருக்கு. அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயமா தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு 2 மெஷின் இருக்கும். அந்த 2 மெஷின்ல 2வது மெஷின்ல எங்கேயாவது கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல தான் நம்முடைய சின்னங்கள் இருந்துட்டு இருந்து. ஆனா இந்த தேர்தலில் முதல் மெஷின்லயே 2வது வரிசையில நம்முடைய சின்னம் வந்திருப்பது இன்னும் நமக்கு பலமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். களம் நாம் தமிழர் கட்சிக்கான களமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இப்ப விக்கிரவாண்டியில இருக்கு. இந்த வாக்குகளை அறுவடை செய்து நாம் தமிழர் கட்சி தன்னுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினரை சட்டமன்றத்திற்கு அனுப்புதா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவு வரும்போது நம்ம விரிவா பேசலாம். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.